ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். 9/5/2026 உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எட்டயபுரம் ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு கொன்னே வந்துட்டு இருக்கோம். உங்க பண்ணை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து உங்க பண்ணை வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்துவோம். உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரியா? ஐயா நாங்க தென்காசி ஆலிப்பூர்ல இருந்து வரோமுங்க. தென்காசி பக்கத்துல இருந்து வாரிய? ஆமா வாரியா. எட்டயபுரம் சந்தையில நல்ல ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஒரு கொடி ஆடுன்னு சொன்னாங்க, வாங்கிட்டோம். கொடி ஆடு எட்டயபுரத்துல கொடி ஆடு தான் ஃபேமஸ். அதனால நாங்க அங்க வந்து வாங்க வந்திருக்கீங்க. அமைஞ்சிருச்சு. ஆமா. ஆட்டுக்கு பல்லு எப்படியா? ஆட்டுக்கு 6 பல்லியா? 6 பல்லு. ஒரு ஈத்தீனி இருக்கு. ஒரு ஈத்தீனி இருக்கு. ஆமா. 6 பல்லு ஆடு. ஆமா. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆட்டுக்கு இதே மாதிரி 4 ஆடு போட்டுக்கோம். 4 ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா, ஆடு சேர்க்க போதான். சரி, ஆடு பேர ஒண்ணுனா சேர்க்கிய கொடி ஆடு ஒண்ணுனா சேர்க்கிய. ஆமா, இந்த ரெட்டியாபுரம் பக்கம் வந்து இப்படி ஆடு கிடைக்கும்னு நினைச்சு இங்க வாங்கி கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க. சேர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. எப்படியா எட்டயபுரம் சந்தையில் எப்படி ஆடு எப்படி ரேட் சொன்னாங்க, எப்படி வாங்குனீங்க? ரேட் இது வந்து 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. இது 14 ரூபா வாங்கிருக்கீங்க. 20 ரூபா சொன்ன ஆடை வந்து 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படியா ரேட் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. நல்ல ஆடு, கொடி ஆடு கிடைக்குங்க. கொடி ஆடு கிடைக்கு. ஆமா, கொடி ஆடு வந்து எட்டயபுரம் புதியமுத்தூர் தான் ஃபேமஸ். ஆமா ஆமா, புளியமுத்தூருக்கும் போயிருக்கோம். புதியமுத்தூர் போயிருக்கீங்க? ஆமா, போன வாரம். சரி சரி. இது வாங்க ஒரு 10 ஆடு பார்த்து, ஒரு 10 ஆடு பார்த்து 16 ஆடுல முடிச்சிருக்கீங்க. ஆமா, இந்த கலரு இந்த சைஸ்னால ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? வேதராமூர்ண்ணா. இப்ப எட்டயபுரம் சந்தையில ஒரு தாய் ஆடு குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஆட்டுக்கு பல்லு எப்படிண்ணா? 4 பல்லுண்ணா. 4 பல்லு ஆடு. குட்டி எப்படிண்ணா? குட்டி பொம்மரியா கிடாமரியா? கிடா குட்டி. கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? தெரியலையே. ஒரு 2-3 மாசம் குட்டியா இருக்குமா? 3 மாசம் குட்டியா இருக்குமா? எப்படின்னு ஒரு தாயாடு ஒரு குட்டி ரேட்டு எப்படி சொன்னாங்க, எப்படி வாங்கினீங்க? 18 ரூபா வாங்கின ரேட்டா அவங்க சொன்ன ரேட்டா? அவங்க சொன்னது 20. அவங்க சொன்னது 20, நீங்க 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்ப வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஆமா, வளர்ப்பு. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? 4 ஆடு. 4 ஆடு வச்சிருக்கீங்க. இது எந்த ஊர்ல இருந்து வாரியா? ராமகோஸ்ல இருந்து வரையா? ராமகோஸ்ல ஆர்ஆர் இருந்து வாரியா? நல்ல ஒரு எட்டயபுரம் சந்தையில நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. கிடாய்க்கு பல்லு எப்படியா? பல்லு போடல. என்ன பல்லு போடல. எப்படியா வளர்ப்புக்கு போதா இல்ல வேற? ஆட்டுக்கு தான், வளர்ப்பு தான் போகுது. வளர்ப்புக்கு ஆட்டுக்கு வேண்டி போறீங்க. நிறைய அது கரும்போர் நல்ல கிடாய், பல்லு போடாத கிடாய் வாங்கி போறீங்க. ஆட்டுக்கு வேண்டி போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? ஒரு 13 ஆடு. 13 ஆடு வச்சிருக்கீங்க. எல்லாமே வெள்ளாடு தான். செம்பரி வச்சிருக்கீங்க? வெள்ளாடு தான். எப்படியா ரேட்டு எட்டயபுரம் சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி வாங்கினீங்க? 20 ரூபாய்க்கு சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது? 18,500 முடிச்சு. 18,500 முடிச்சிருக்கீங்க. 1,500 ரூபா கம்மி பண்ணி 18,500 முடிச்சிருக்கீங்க. ரேட் எப்படியா? பரவாயில்லையா? பரவாயில்ல. நம்ம வேணும்னு வாங்கியிருக்கோம். வேணும்னு பார்க்க கூடாது. ஆமா, கிடாய் வேணும் வாங்கிருக்கு. கிடாய் வேணும் வாங்கிருக்கு. ஆடு வரல கிடாய் வேணும். கண்டிப்பா கூட தான் இருந்தாலும் இருக்கட்டும். நல்ல விலை தான். ஐயா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வாரியா? விஜயாபுரில இருந்து வாரியா? 5 குட்டிகள் வாங்கிருக்கீங்க. எப்படியா? பொட்டை குட்டியா கிடா குட்டியா? 5 எல்லாம் கடா குட்டி தான். எல்லாம் கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஐயா? 5 குட்டி. இல்லையா, 5 குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 4 மாசம் குட்டி இருக்கும். 4 மாசம் குட்டி. எல்லாமே ஒரே ஆள்கிட்ட வாங்கல, தனித்தனியா வாங்கலா? எல்லாம் ஒரே ஆள்கிட்ட வாங்கணும். ஒரே ஆள்கிட்ட 5 குட்டி, 5 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. 5மே எப்படியா? என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? அவங்க வந்து 10 ரூபா ரேட்டு சொன்னாங்க. ஒரு குட்டி வந்து 10 ரூபா ரேட்டு சொன்னாங்க. ஆமா, 9 ரூபா ரேட்டுக்கு வாங்கிருக்கோம். 9 ரூபா ரேட்டுக்கு முடிச்சிருக்கீங்க. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? எப்படியா? வளர்ப்புக்கு தான். வீட்டுல எதுவும் ஆடு வச்சிருக்கீங்களோ? வச்சிருக்கோம். எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? அது 7 குட்டி இருக்கு. 7 ஆடு வச்சிருக்கீங்க. இது வந்து வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? பக்கத்துல இருக்குடி பக்கத்துல இருந்து வாரிய. ஒரு ஆடு 2 குட்டியோட மரியோட வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் சந்தையில. ஆட்டுக்கு பல்லு எப்படின்னு? 2 பல்லு ஆடு. ஆடு வந்து 2 பல்லு ஆடு, 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா? 6 மாசம் குட்டியா இருக்கும். 6 மாசம் குட்டி. 2 பல்லு தாயாடு 6 மாசம் குட்டியோட 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எப்படின்னு? பொம்மரியா கிடாமரியா? பொம்மரி ஒண்ணு, பொம்மரி ஒண்ணு, கிடாமரி ஒண்ணு. ஆமா. எட்டயபுரம் சந்தையில எப்படி ரேட்டு சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? சந்தை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சரிண்ணா, எப்படி சொன்னாங்க ரேட்டு? ஒரு தாயாடு 2 குட்டியோட ரேட் எப்படி சொன்னாங்க? 37 சொன்னாங்க. 37 சொன்னாங்க. நீங்க முடிச்சது 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆடு எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க? ஆடு நிறைய ஆடு பார்த்தா. நிறைய ஆடு பாத்திய? இந்த ஆடு பிடிச்சு போச்சு வாங்கியாச்சுங்களா? வீட்டுல எதுவும் ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமாண்ணே. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? 7-8 இருக்கு. 7 உறுப்பு கிடக்கு. இப்போ ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிட்டு போறீங்க. ரேட் எப்படின்னா? பரவாயில்லையா? பரவாயில்ல, வாங்கலாம். வந்து வாரியா?
மதுரையிலேருந்து வரோம். மதுரையிலேருந்து வாரிய எட்டயபுரம் சந்தைக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. எப்படிண்ணே கிடாயா இல்ல பொங்குட்டி என்ன 2 பொங்குட்டி. 2 வீட்டுக்கு வளர்க்குறக்கா வாங்கிட்டு போறோம். வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? என்ன எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அது? இது நெருக்கி ஒரு 3 மாசம் இருக்கும். ஆடு வச்சிருக்கீங்களா? ஆடு வச்சுக்க 4 உருப்படி இருக்கு. 4 உறுப்பு இருக்கு. எட்டையாவரத்துல 2 குட்டி வாங்கணும்னு வந்து வாங்கிட்டு எட்டயபுரத்துல கொடியாடு ஃபேமஸ்ங்களா? ஆமா. அதான் 2 குட்டி வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு போறீங்க. எப்படிண்ணே 2 சேர்ந்து ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா தனித்தனியா வாங்க? ஒரே ஆள்கிட்ட வாங்கி. ஒரே ஆள்கிட்ட வாங்க. எப்படிண்ணே ரேட் எப்படிண்ணே சொன்னாங்க? எப்படி முடிச்சீங்க? 20 சொல்லி 18 முடிச்சிருக்கேன். 20 ரூபா சொல்லி 18 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா? ஐயா வணக்கம். எந்த ஊர்ல வரீங்க? கோயில்பட்டி. கோயில்பேட்டில இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு. ஆமா. ஆமா. இது நல்ல ஒரு கருங்கடை வாங்கிருக்கியா? கோயிலுக்கா இல்ல வளர்ப்பு? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. கோயில்பேட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஆடுக்கு கிடாய்க்கு பல்லு எப்படியா? பள்ளி 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு கிடாய் வாங்கிட்டு போறீங்க. எப்படியா ரேட் எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? ரேட்டு 16 சொன்னாங்க. 16 சொன்னாங்க. 15 முடிச்சு வச்சேன். 16 சொன்ன கிடாய வந்து 15 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. கோயிலுக்கு வாங்கிட்டு போறேன். ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வரைய? உருளைக்குடி. எங்கய்யா? உருளைக்குடி கடலூர் பக்கம். 2 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. கிடாயா குட்டி? 2 கிடாய். 2மே கிடாய். எப்படியா வீட்டுக்கு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்பு போகுது. வீட்டுல ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு ஆடு இப்பதான் வாங்கிட்டு போறோம். 2 இப்பதான் புதுசா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. 2மே நல்ல வளர்ப்பு குட்டி. எத்தனை மாசம் குட்டின்னு சொன்னாங்க ஐயா? இது அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. ஒண்ணும் கேட்கல. அது குட்டி எல்லாம் கேட்கல. 2மே ஒரே ஆள்கிட்ட வாங்க தனித்தனியா வாங்க? ஒரே ஆள்கிட்ட தான். ஒரே ஆள்கிட்ட. எப்படி ரேட்டு எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? ரேட்டுல போய் தந்து ஹை ரேட்டா தான் இருக்கு. சரியா என்ன ரேட்டு சொன்னாங்க? இது சேர்ந்து 13 ரூபா சொல்லி 12 ரூபா சொல்லி கடைசி 11 ரூபான்னு வாங்கிருக்கேன். கடைசியில 13 ரூபா சொல்லி கடைசியில 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மூத்தலக்கரை. எப்படி எட்டயபுரம் சந்தைக்கு ஆடு வாங்க வந்திருக்கீங்க? ஆமா. 2 ஆடு ஆடு தாய் ஆடு 2 குட்டியும் வாங்கிட்டீங்க. ஆமா. எப்படி ஆடு 1000. எத்தனையா? 21. 21. ஆமா. எப்படி ஆடுக்கு பல்லு எப்படியா? நல்ல பல்லு. பல்லு நல்ல பல்லு. 2 குட்டியும் பொம்மரியா கிடாமரியா ஐயா? பொன்மரி கிடாமரி. எப்படியா? பொம்மரி ஒரு பொண்ணு ஒன்று கிடாக்கு. ஒரு கிடா குட்டி ஒரு பொம்மரி. ஆமா. ஆடுக்கு பல்லு நல்லா இருக்கு. குட்டி எப்படியா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஐயா? ஒரு 4-5 மாசம் குட்டியா இருக்கும். 4-5 மாசம் குட்டியா இருக்கும். எப்படியா ரேட்டு எப்படி சொன்னாங்க? ரேட்டு முதல்ல சொன்னது 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. ஒரு தாயாடு 2 குட்டியோட 25 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குனது ஐயா? நீங்க வாங்குனது எவ்வளவு கொடுத்துருவாங்க? 25 ரூபா சொன்னதை எவ்வளவு கொடுத்துருவாங்க? நீங்க 21 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 21 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. ஆடு வச்சிருக்கீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 3 ஆடு வச்சிருக்கீங்க. கோயில்பேட்டில இருந்து வாரிய. 2 கிடாயா? ஆமா. எத்தனை மாசம் கிடாயா இருக்குயா? இது ஒரு வருஷம் கடை. 1 வருஷம் கிடாய். பல்லு இன்னும் போடல. பல்லு போடல. 2மே கிடாய் தானா? ஆமா. 2மே ஒரே ஆள்கிட்ட வாங்கினீங்களா? ஒரே ஆள்கிட்ட. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு? வீட்டு வளர்ப்புக்கா? 25 ரூபா. வீட்டு வளர்ப்புக்கா ஐயா? ஆமா. எட்டயபுரம் சந்தையில ரேட் எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? ரேட் எல்லாம் பயங்கரமா தான் சொல்றாங்க. ரேட்டு எப்படி? ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கு. சரியா என்ன ரேட் சொன்னாங்க ஐயா? இது 30 ரூபா நாங்க. இது 2 சேர்ந்தா? ஆமா. 2 சேர்ந்து 30 ரூபா சொன்னாங்க. 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 2 சேர்ந்து 30 ரூபா சொன்ன கிடாய வந்து நீங்க 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 5 ரூபா கம்மி பண்ணி. ஆமா. எப்படியா வீட்டு வளர்ப்பு தான் போதா? வீட்டு வளர்ந்து கோயிலுக்கு 6 மாதம் வளர்ந்து கோயிலுக்கு ஒரு 6 மாசம் வளர்த்து கோயில். ஆமா. ஐயா வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரியா? சிப்பிப்பாறையில இருந்து வாரியா. 2 குட்டி வாங்கிருக்கீங்க. எப்படியா பொம்மரியா கிடாமரியா? 2 கிடாமரி. 2மே கிடாமரி. எப்படியா 2மே வளர்ப்புக்கா வேற எதுவும்? வளர்ப்புக்கு தான். எங்கய்யா? வளர்ப்புக்கு தான். 2மே ஒரே ஆள்கிட்ட வாங்கினதா? ஒரே ஆள்கிட்ட. எப்படியா இது ரேட் எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? 20 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 20 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 17 ரூபா. 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 3 ரூபா கம்மி பண்ணி 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சிவகாசில இருந்து வாரிய. எப்படின்னா ஆடா கிடாயாண்ணே? கிடாய். எப்படின்னா புளியம்போர் கிடாய். எப்படின்னா பல்லு எப்படின்னா? 2 பல்லு. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல வேற? வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. நல்ல கலர் புளியம்போர் கலர். இல்ல வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு 5 ரூபாய் இருக்கு. 5 ரூபாய் வச்சிருக்கீங்க. 2 பல்லு கிடாய் வாங்கிட்டு போறீங்க. எட்டயபுரம் சந்தையில எப்படி ரேட்டு சொன்னாங்க? எப்படி முடிச்சீங்க? 16 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எப்படின்னா நல்ல ஒரு வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? 3 மாசம் 4 மாசம் குட்டியா இருக்கும். எப்படின்னா பொட்டை குட்டியா கிடா குட்டியாண்ணே? பொட்டை குட்டி. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ?
நம்ம ஒரு குட்டி இருக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க துணைக்குது. அது கூட சேர்த்து ஒரு குட்டியை வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போறியா எட்டயபுரம் சந்தையில? எப்படின்னு ரேட்டு? 7,000 ரூபா சொன்னாருங்க. 7,000 சொன்னாங்க. 5,500 7,000 சொன்ன ஒரு குட்டியை வந்து 5,500 வாங்கிருக்கு எட்டயபுரம் சந்தையில. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? விஜயவீர்ல இருந்து வரேன். எப்படின்னா ரெண்டுமே எத்தனை மாசம் மரியா இருக்கும்ண்ணே? இது ஒரு 8 மாத குட்டி ரெண்டும். எத்தனை மாசம் குட்டினா? 8 மாசம் குட்டி. ஆமா. பொம்மரியா கிடாமரியா? 2 கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. ஆமா. ஒரு எத்தனை மாசம் இருக்கு சொன்னீங்க? ஒரு 8 மாசத்துக்குள்ள இருக்கும். 8 மாதம். ரெண்டுமே எப்படின்னா ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா தனித்தனியா வாங்கிங்களா? ரெண்டும் ஒரே தான். ரெண்டும் ஒரே ஆள்கிட்ட. 18,000. ரெண்டு சேர்ந்து 18,000க்கு வாங்கினதா இல்லை அவங்க சொன்னதானே? இல்ல தெரியும். இது வாங்கினது 18,000. அவங்க சொன்ன என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னது 21 ரூபா சொன்னாங்க. ரெண்டும் சேர்ந்து 21 ரூபா சொன்னாங்க. நீங்க வந்து 18,000 முடிச்சிருக்கீங்க. 8 மாச குட்டி என்னண்ணா? எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு போதானே? இது வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு தான். தோட்ட வளர்ப்புக்கு. வீட்டுல தோட்டம் வச்சிருக்கீங்களோ? வீட்டுல எதுவும் ஆடு வச்சிருக்கீங்களா? இல்ல இது பூரா கிடா குட்டியா தான் இருக்கு. வீட்டுல கிடா குட்டி தான். எப்படின்னா இங்க வளர்த்து மறுபடியும் விற்கிற மாதிரியா? வளர்த்து விற்கிறது. எத்தனை மாசத்துல விற்பீங்க? நான் ஒரு 6 மாதத்துல 6 மாசம் மறுபடியும் விற்றுவீங்க. தோட்டம் வச்சிருக்கனால அவுத்தி குளம் அந்த மாதிரிலாம் பச்சை வச்சிருக்கீங்க. வீட்டுல எத்தனை கிடா மாதிரி வச்சிருப்பீங்க? அங்க ஒரு 11 மாதிரி கிடக்கு. 11 மாதிரி கிடக்கு. எப்படின்னா ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்ல. பரவாயில்ல. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரியா? உள்ளூர் தான். எட்டயபுரம் தான். எப்படின்னா ரெண்டுமே கிடாமரியா பொம்மரியானே? 2 கிடாமரி. 2 கிடாமரி. பல்லு எப்படின்னா? பல்லு போடல. எப்படின்னா ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட வாங்கலாம் தனித்தனியாக வாங்கிக்கலாம்? ஒரே ஆள்கிட்ட. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கானே? வீட்டு வளர்ப்புனா கோயிலுக்கு வாங்கி போறீங்களா? எப்படின்னா ரேட்டு எப்படி சொன்னாங்க? நீங்க எப்படி வாங்கினீங்க? ரேட் அவங்க 35 சொன்னாங்க. ரெண்டு சேர்ந்தா? ரெண்டு சேர்ந்து 35 சொன்னாங்க. நீங்க வாங்கினது? நாங்க 33 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 33 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு வேண்டி போறியாண்ணா? கோயிலுக்கு. எப்படின்னா ஆடு வாங்கிருக்கீங்களா எட்டயபுரம் சந்தையில? ஆமா. எப்படின்னா ரெண்டுமே கருப்பு, ரெண்டுமே ஆடா கிடாயானே? எல்லாமே ஆடுதாங்க வளர்க்குறேன். வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? நல்லா வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? பல்லு எப்படின்னா ரெண்டுக்குமே? இது எல்லாமே 2 பல்லுதான். 2 பல்லு. இதுக்கு எப்படின்னா பல்லு? எல்லாம் 2 பல்லுதான். எல்லாத்துக்கும் 2 பல்லு தான். வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறியா? வளர்ப்பு வாங்கி. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? இல்ல இப்ப வாங்கிட்டு போறேன். அதான் புதுசா வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போறியா? எல்லாமே 2 பல்லு ஆடு. ஆமா. அது வந்து பின்ன சுத்த கருப்பா ரெண்டுமே? ஆமா சுத்த கருப்பு. இது செவலை. எப்படி மூணுமே ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா தனித்தனியா வாங்கினீங்க? தனித்தனியா வாங்கிருக்கீங்க. இது எப்படி ரேட் எப்படி சொன்னா? செவலை எப்படி ரேட் எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? இது 7 ரூபா தான். 7 ரூபா வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னதுன்னு? அவன் சொல்ற 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொன்னாங்க. இது ரெண்டு என்ன சொல்றது? ரெண்டும் 11 ரூபா 11 ரூபா 22,000 ரூபா. 22,000 வாங்கிருக்கீங்க. அவங்க என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? அவங்க 5,000 சொன்னாங்க. நீங்க முடிச்சது 11 ரூபா 22 ரூபாய்க்கு முடிச்சிருக்க ரெண்டு சேர்ந்து. எப்படி ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்ல. ஏன்னா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க பரந்தூர்ல இருந்து வரோம். எப்படின்னா கிடாய் வந்து வாங்கிருக்கீங்களோ? ஆமா கிடாய் தானே? கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? கோயிலுக்கு. பல்லு எப்படின்னா? பல்லு 4 பல்லு இருக்கு. 4 பல்லு கிடாய் கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களோ? ஆமா. எப்படின்னா ரேட்டு எப்படி சொன்னாங்க? எப்படி ரேட்டு 22,000 சொன்னாங்க. 22,000 சொன்னாங்க. 22,000 சொன்னாங்க. நீங்க முடிச்சதுன்னு? 19,000 முடிச்சோம். 22,000 சொன்னாங்க. 19,000 இங்க கோயிலுக்கு வேண்டி போறீங்களா? ஆமா. பள்ளிநாயபுரம் ஐயா. பள்ளிநாயபுரத்துல இருந்து வாரிய. ஆமா. 5 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதா ஐயா? வளர்ப்புக்கு தான் ஐயா. வளர்ப்புக்கு 5மே எப்படியா? பொம்மரியா கிடாமரியா? 5 கிடாமரி தான். 5 கிடாமரி தான். ஆமா. எத்தனை மாசம் மரியா இருக்குங்கய்யா? என்னையா? எத்தனை மாசம் இருக்கும்? எது குட்டிகளுக்குள்ள? இந்த குட்டிகளுக்கு 3 மாசம் இருக்கும். ஒரு குட்டியில 3 மாசம் குட்டியில இருக்கும். வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமையா. அது இல்லையா எல்லாமே கிடாமரியா வாங்கிருக்கீங்க? என்ன காரணம்? கிடாமரி விற்கிறதுக்கு தான் ஐயா. நீங்க 3 மாசம் மாதிரியா அந்த மாதிரி 4 மாசம் மாதிரியா வாங்கி வளர்த்து விற்கிறதுக்கு? வீட்டுல ஆடுகள் வச்சிருக்கீங்களோ? ஆடு இல்லையா? ஆடு வித்துட்டோம். வாங்கி வித்துட்டீங்க. ஆமா. இப்ப வந்து 3 மாசம் மாதிரியா வாங்கிட்டு போறீங்க? ஆமா. எப்படி 5மே ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா தனித்தனியா? ஒரே ஆள்கிட்ட தான். ஒரே ஆள்கிட்ட வாங்குவீங்க. எப்படியா ரேட்டு? 5 சேர்த்து என்ன ரேட்டு சொன்னாங்க? 5 சேர்ந்து 5 ரேட்டு. ஒரு குட்டி 6 ரூபா ரேட்டுயா. ஒரு குட்டி 6 ரூபா ரேட்டு உழுது. வீட்டு வளர்ப்பு குட்டி என்னையா? ஆமா. ஒரு குட்டி 6 ரூபா ரேட்டு உழுது. அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க ரேட்டு சொன்னது ஒரு குட்டி 6 ரூபா ரேட்டு. ஒரு குட்டி 6 ரூபா ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னது? அவங்க சொன்னது 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொன்னாங்க. 500 ரூபா கம்மி பண்ணி 6 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா. இளம்போத்துல இருந்து வாரிய. ஒரு தாயாடு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு பல்லு எப்படின்னா? 6 பல்லு ஆடு. எப்படின்னா ஒரு குட்டி ஆடா இல்ல 2 குட்டி போடுற ஆடு? ஒரு குட்டி போடுற ஆடு. என்ன ரேட்டு? எட்டயபுரத்துல என்ன ரேட்டு சொன்னாங்க? எந்த ரேட்டுக்கு வாங்கினீங்க? எவ்வளோக்கா? 12,000 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 9,000 வாங்கிருக்கீங்க. ஒரு தாயாடு ஒரு குட்டி ஆடு 9,000 வாங்கிருக்கீங்க. எப்படிங்க வளர்ப்புக்கு போகுதா? வளர்ப்புக்கு. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல?
ஒரு 10 வச்சிருக்கீங்க, வளப்புக்கு வாங்கிட்டு போறியா எட்டாப்புறம் சந்தையில?